போதையில்லா தமிழகத்தை உருவாக்க வேண்டும். கல்லூரி மாணவ மாணவிகளுக்கான கலை இலக்கிய போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கி தமிழ்நாடு சிறுபான்மை ஆணைய உறுப்பினர் முகமது ரஃபீக் பேச்சு. தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம், இந்துஸ்தான் கலை அறிவியல் கல்லூரி, தமிழ்துறை இணைந்து நடத்திய கல்லூரி மாணவர்களுக்கான கலை இலக்கிய போட்டிகள் 2024 பரிசளிப்பு விழா கோவை இந்துஸ்தான் கலை கல்லூரியில் நடைபெற்றது. இந்த விழாவில் கல்லூரி மாணவ மாணவிகளின் நாடகம், பேச்சுப் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்கள் கௌரவிக்கப்பட்டனர். பரிசளிப்பு விழாவில் சிறுபான்மை ஆணைய உறுப்பினர் முகமது ரஃபீக் சிறப்புரையாற்றுகையில், கலை இலக்கிய போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வெற்றி மட்டும் போதாது, பெற்றோர்கள், ஆசிரியர்களிடமும் பாராட்டு பெற வேண்டும். போதை கலாச்சாரத்தை ஒழிக்க அன்பு மாணவ மாணவிகள் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் போதையை ஒழிக்க பாடுபட்டு வருகின்றார். அவருக்கு அனைவரும் துணை நிற்க வேண்டும். போதைப் பொருட்கள் இல்லா தமிழகத்தை உருவாக்க அனைவரும் முயற்சி எடுக்க வேண்டும். மனிதன் அழிவதே போதைப் பொருளால் தான். அதை நாம் தடுக்க வேண்டும். சிறுபான்மையினருக்கு கல்வி ஊக்கத்தொகையை ஒன்றிய அரசு கொடுக்க மறுத்து வருகின்றது. ஆனாலும் தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் அதற்கான நிதியை வழங்கி வருகின்றார். அவருக்கும் நன்றிகளை தெரிவித்தும் போதையில்லா தமிழகத்தை உருவாக்குவோம் என மாணவ மாணவிகள் உறுதியேற்போம் என்றார். தொடர்ந்து போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. இதில் கல்லூரியின் மொழித்துறை தலைவர் காயத்ரி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தமிழகத்திலே இந்தியா முழுவதுமே இன்று ஒரு தொற்று நோய், புற்றுநோய் போல் இதை போதை பொருட்கள் கலாச்சாரம் தலைவிட்டு உங்களை எல்லாம் பார்க்கும்போது, என் அன்பு சகோதரர்களை பார்க்கும்போது உங்களுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு, இந்த மாதிரி நாடகங்களையும் ஓரங்க நாடகங்களையும் நடத்தி ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள். அதே மாதிரி தமிழகம் போராடி கொண்டிருக்கின்றார். மாணவ மாணவிகளுக்கு கல்வியிலே முன்னேற்றம் காண வேண்டும். அனைத்து துறைகளிலுமே நீங்கள் முன்னேற்ற வேண்டும் என்பதற்காக இரவு பகல் பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றார். அவர்களுக்கெல்லாம் நீங்கள் ஒத்துழைப்பு தருந்து இந்த போதைப் பொருட்களுக்கு எதிராக நாம் பிரச்சாரம் செய்ய வேண்டும். போதைப் பொருட்கள் இல்லா தமிழகத்தை உருவாக்க பாடுபட வேண்டும் என்று இந்த நேரத்தில் உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்கிறேன். அந்த வாய்ப்பு எங்களுக்கு இருக்கிறதோ இல்லையோ, நீங்கள் எல்லாம் பேசிவிட்டு சென்றிருக்கிறீர்கள். நீங்கள் அனைத்து கல்லூரிகளில், நீங்கள் பல்வேறு கல்லூரிகளிலிருந்து வந்திருக்கிறீர்கள். ஒரு மனிதன் அழிவது இந்த போதைப் பொருட்கள் தான். அதற்காக நீங்கள் பாடுபட வேண்டும் என்று இந்த நேரத்தில் கூறிக்கொள்கிறேன். அந்த ரமணி ஐயா சொன்னாரு, இந்த புதிய கல்விக் கொள்கை தொட்ட அதே மாதிரி சொல்லிட்டு சிறுபான்மை மக்களுக்கு கல்லூரியில் படிக்கும் மாணவர்கள்லாம் மத்திய அரசு தடை செஞ்சிருக்கிறாங்க அந்த நிதியை. அதான் சிறுபான்மை மக்களுக்கு, பெரும்பான்மை மக்களுக்கும் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாண்புமிகு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் கொடுக்கவில்லை என்றாலும் சரி, தமிழகத்தில் உள்ள அனைவரும் கல்வி கற்க வேண்டும், உயர்ந்த பதவிகளை அடைய வேண்டும், கல்வியிலே தொழில் வளர்ச்சியிலே அனைத்து துறைகளில் முன்னேற வேண்டும் என்று எங்களுக்கெல்லாம் நிதியை கொடுத்து எங்கள் ஊக்கம் அளித்திருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியிலே நான் கலந்து கொண்டது மிக சிறப்பானது. போதைப் பொருளுக்கு எதிராக நாம் எல்லாம் இன்று முதல் நாம் ஒரு பிரச்சாரம் செய்வோம். போதைப் பொருட்கள் இல்லா தமிழகத்தை உருவாக்க பாடுபடுவோம் என்று கூறி வாய்ப்பளித்த அத்தனை பேருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.